மாதிரி இருக்குதுன்ட்டு மலைக்கு முன்னாடி போய் ஒரு அறுவடை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயாச்சுங்க. கத்திரிக்காய் வேற நிறைய காய்ச்சிட்டு இருக்குது, அதையெல்லாம் பொறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பாதி சொத்த கத்திரிக்காயாவே இருக்குது. சரி பரவாயில்ல, புழு இருக்கிறதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டு நல்லதெல்லாம் சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பறிக்கிறதுக்கு போயாச்சு. நம்மக்கிட்ட வந்து நார்மல் கத்திரிக்காயும் இருக்குது, கருப்பு கத்திரிக்காய் நல்லா குண்டா இருக்குல்லங்க அந்த கத்திரிக்காயும் இருக்குது. அப்புறம் கருப்பு கத்திரிக்காயும் நல்லா பெருசா இருக்குல்லங்க அந்த கத்திரிக்காயும் இருக்குது. வெள்ளை கத்திரிக்காயும் விட்டு வச்ச பாடு இல்லை, வெள்ளை கத்திரிக்காயுமே போட்டுதான் விட்டுருக்குறேன். நிறைய செடி அதுவும் நிறைய காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது. அதுலயும் இந்த கத்திரிக்காயெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு நம்ம உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா பெரட்டி தோசைக்கல்ல போட்டு எடுத்தோம் அப்படின்னாலே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்யறது. கத்திரிக்காய் இவ்வளோ கத்திரிக்காய் வச்சுட்டு வகை வகையை செய்யாம இப்படின்னு சொல்லிட்டு வகை வகையை செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். சாப்பிட்டு சளிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டே தான் இருக்கிறோம். வெள்ளை கத்திரிக்காயும் நிறைய காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பர்பிள் கலர் கத்திரிக்காயும் இருக்குதுங்க. அது நல்லா நீளமா வரும். இப்போ என்னாச்சுன்னு தெரியல, அது வந்து கொஞ்சம் குட்டியா தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கு தனியாக கவனிச்சோம்னா தான் ஆகும் போல இருக்குது. இத்தனை வகை கத்திரிக்காய் காய்ச்சிட்டு இருந்தாலுமே பச்சை கலர் கத்திரி நாற்று வந்து வச்சு விட்டுருந்தேங்க. அது எல்லாமே காஞ்சி போச்சாட்டா இருக்குது, காயவே காணோன்ட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா செடி வந்து அப்படியே காய் காய்ச்சி வந்துருச்சுங்க. பச்சை கலர் கத்திரிக்காய் நல்லா நீளமா இருக்குது. அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. இது வரைக்கும் பச்சை கத்திரிக்காய் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. கண்டிப்பாக சாப்பிடணும், இதுல இருந்து விதை எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாயி போச்சு. இத்தனை கத்திரிக்காயை வச்சு பொரியல் பண்றதா, குழம்பு வைக்கிறதா, வறுவல் பண்றதா, புளிக்குழம்பு வைக்கிறதானே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று பண்ணி தீத்தரணும் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா கத்திரிக்காயும் ஒட்டுக்கா நம்ம கலந்து போடும்போது அது டேஸ்ட் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. தனித்தனியாக அந்தந்த கத்திரிக்காய் தனித்தனியாக செய்யும்போது தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. கத்திரிக்காயெல்லாம் பொறிச்சு வச்ச கையோட நைட்டு சட்னி செய்யறதுக்கு போய் வல்லார பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லார பறிக்கிறதுக்கு போயிட்டுங்க. வல்லார வந்து கொஞ்சம் தள்ளி உள்ளதான் இருக்குது. சரி போய் பொறிச்சிட்டு வந்துடலான்ட்டு மலைக்கு முன்னே ஓடி போய் பொறிச்சிட்டு வந்தாச்சு. நைட்டுக்கு வந்து வல்லார சட்னி செஞ்சு இட்லி ஊற்றிக்க வேண்டியது தான்.